அரௌண்ட் 400 கப்ஸ் இருக்கும். உள்ள கூட இருக்கு ஒரு ரூம். கம்மி தான், இதெல்லாம் ஒரு 2-3 பேட்சில் வந்தது தான். ஓகே. இதுக்கு மெயினாக வந்துட்டு இந்த ஐட்டத்துக்கெல்லாம் ரேட் இதுதான். இங்கே இருக்கிற ஃபிஷ் எல்லாம் வந்து டேமேஜ் பண்ணுற ஆள். ஓ, அந்த கேர்டேக்கர் இந்த பிரீடிங் செட் பண்ணிருக்கீங்களா? ஆமாம். என்ன போட்டிருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் கோவை பீட்டாஸை பற்றி பார்க்க போகிறோம். அங்கே வந்து இன்ட்ரோ எடுக்க மறந்துட்டேன், அதனால் இங்கே ரூமுக்கு வந்து இன்ட்ரோ எடுத்துக்கிறேன். பீட்டாஸுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நாலேஜபிள் பர்சன். 1 இயருக்கு முன்னாடி கோயம்புத்தூர் வந்தப்பையும் அங்கே கவர் பண்ணி வீடியோஸ் போட்டிருந்தேன் பழைய சேனலில். அப்போக்கும் இப்போக்கும் நிறைய வித்தியாசம். அப்பயும் மீன் வாங்கினேன், இப்பயும் வாங்கியிருக்கேன். குவாலிட்டி வைஸ் நல்லா சேஞ்ச் பண்ணிட்டாப்புல. ஸோ நல்லாயிருக்கும் பாருங்கள். ஃபிஷ்ஷஸ் இங்கே தான் இருக்குது, எல்லாம் வீடியோவில் காட்டுறேன். ஸோ அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் பிரதர். இப்போ ஸ்டாக் வந்துட்டு நிமோ கேண்டி OHM இருக்குது. அதே மாதிரி இந்த கேலக்ஸி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ப்ளக்கார்ட்ஸில் வந்து பிளாக்கு, எல்லோ, ரெட்டு, அப்புறம் இந்த தாய் ஃப்ளாக் அந்த மாதிரி OHMs இருக்குது. சாலிட் கலர்ஸ் எல்லாமே இருக்குது. இவ்வளோ வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம் ஆமாம். இது எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ ஒரு 3 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்குது. 3 இயர்ஸாக இப்போ கொஞ்சம். ஆமாம். லாஸ்ட் இயர் நான் வரப்போ 2 இயர்ஸ். இப்போ கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆனதுனால எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிருக்கேன். லாஸ்ட் டைமோட இந்த டைம் ஜாஸ்தியாக தான் இருக்கு. ஆமாம், வெரைட்டிஸும் ரொம்ப எக்ஸாட்டிக்காக பண்ணுறீங்க. ஆமாம். ஓகே. உங்கள் பேர் ப்ரோ? அசீம். அசீம். ஷாப் நேம்? ஷாப் நேம் நம்ம ஃபார்மோட பேர் வந்துட்டு கோவை பெட்டாஸ். கோவை பெட்டாஸ். ஆமாம். மெயினாக ஹோம் பிரீட்ஸ் தான் கான்செப்ட். ஹோம் பிரீட்ஸ் இருக்குது. ஆனால் நல்ல குவாலிட்டி வந்துட்டு இம்போர்ட்டடில் வந்தீங்கன்னா எடுத்துக்கோம். உங்ககிட்ட இம்போர்ட்டட் ஸ்டாக் என்ன இருக்குது? இப்போ இம்போர்ட்டட் வந்துட்டு நல்ல ஹை குவாலிட்டி நிமோ கேண்டி OHM இருக்குது. நிமோ கேண்டி சரி. OHM. ஆமாம். OHM. அதான். OHM. சரி, இப்போ இங்கே ஹோம் பிரீட்ஸ் பார்த்துட்டு நம்ம உள்ளே போயிட்டு. ஓகே. இது என்ன வெரைட்டிஸ் ப்ரோ? இது வந்து நிமோ கேலக்ஸி. நிமோஸ். நீங்கள் எல்லா வெரைட்டியும் ஒன்றா விட்டு தான் வளர்ப்பீங்களா? இல்லை, ஃபீமேல்ஸை வந்துட்டு ஒன்றா விட்டு தான் வளர்த்துரும். அதில் எதாவது அக்ரெசிவாக இருந்தீங்கன்னா அதை மட்டும் வந்துட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு போட்லிங் பண்ணி. இந்த மாதிரி எத்தனை பக்கெட் அது இருக்குது? இருக்குது, அரௌண்ட் 20 இருக்கும். போன தடவை இதே கேள்வி கேட்டாங்க. 20 இருக்கு. ரெட் சாமரை மாதிரி எல்லாமே அயன்மேன் தான். அது அயன்மேன் கலர் ஆகலை. ஆனால் ஃபீமேல்ஸ் வந்து இந்த மாதிரி போட்டால் தான் டக்குன்னு எக்கெல்லாம் ஏறுது, சைஸ் வைக்குது. நம்ம போட்லிங் பண்ணால் சுத்தமாக ரொம்ப டல்லாகிடுச்சு. ஃபீமேல்ஸ் இப்படி ஒன்றா விட்டே தான் வளர்க்குறீங்க? ஆமாம். உங்களுக்கு எல்லா ஃபீமேலும் இப்படி தான்? இப்படி தான். இது எல்லாம் ஃபீமேலா? ஃபீமேல் தான். எல்லா டப்பிலுமே ஃபீமேல் தான் இருக்கும். இதெல்லாம் ஃபாக்ஸ் டெயில், இது எல்லாருக்கும் தெரியும். இது கப்பி கிராஸ்ன்னு நினைக்கிறேன். கலர் இல்லாதவங்க தான். மேம்பாவா? இது கலர் வரதுக்கு சான்சஸ் இருக்கா? இதில் கலர் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். கம்மி தான், பட் சேஞ்ச் ஆகும் சான்சஸ் இருக்குது தானே? இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஃபிஷ்லாம் இப்போ கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னா என்ன ப்ரைஸிங்கில் போடுவீங்க? இல்லை, கலர் இல்லாததுன்னா வந்து இப்போ நான் அவதார் எல்லாம் ப்ரீட் எடுத்திருந்தோம். ஒரு சிலது நல்ல கலராக இருந்தது. அது வந்துட்டு 400 அந்த ரேஞ்சில் பேர் போட்டோம். இதெல்லாம் 150 அந்த மாதிரி. கலரேஷன் கம்மியா இருந்தா பிரைஸ். ஆமா. பட் அது சேஞ்ச் ஆகும், ஷேப் எல்லாம் இருக்கும். ஆனா அந்த கலரேஷன் மேபி ஃபியூச்சர்ல வந்துடும். ஆமா, நான் வந்து கேலக்ஸி எல்லாம் பிரீட் எடுத்திருந்தோம். நம்ம கிட்ட சைஸ் ஓரளவுக்கு ஆகும்போது இங்க இடம் இருக்காது. அப்ப சரி சீக்கிரமா கொடுத்துடலாம்னு சொல்லி அனுப்பிடுவோம். அவங்க 1 மந்த்துக்கு அப்புறம் திரும்பவும் நல்லா கலர் வந்துருச்சுன்னு சொல்லுவானுங்க. ஆமா. கேலக்ஸி ஈவன் செலோஃபைனா இருந்தா கூட நம்ம வந்துட்டு நல்லா ஆல்மண்ட் லீஃபு கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வச்சிங்கன்னா அது கண்டிப்பாக கலர் ஏறிடும். ஆனால் அந்தளவுக்கு டைம் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால இல்லை, அதனால சீக்கிரமாக சேல் பண்ணி கொடுத்துட்றீங்க. நம்ம வாண்டுங்க வேற. ஆமாம், டைமு ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்காக நம்ம கொடுத்து தான் ஆகணும். பண்ணிடுறீங்க. ஒரு பக்கெட்லையும் கூட்டமாக இருக்கும். ஆமாம், இப்போ எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க. கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா இல்லை ஃபிஷ் கம்மியாக இருக்கா? இல்லை, இதுதான் கரெக்டு. இல்லைன்னா அது அடிச்சுட்டே இருக்கும், ஷேப் இருக்காது, டெய்ல் எல்லாம் கட்டும். நம்ம ஆன்லைனாக இருக்கிறதுனால எல்லாமே ப்ளக்கார்டு. OHMனா இந்த சைஸ்லேயே நம்ம வந்து போட்லிங் பண்ண வேண்டியிருக்கும். மேலில் டெய்லு. இல்லை போட்லிங் பண்ணிட்டேன். நாம் அங்கே போய் பார்ப்போமா? ஓகே. இது மேல் ஃபீமேல் எல்லாம் ஒன்றா தான் இருக்கா உள்ள? இருக்கும்.
மேலும் இன்னும் நீங்க பார்ட்டிஷன் பண்ணாததா? ஆமாம். அதே சேம் பேட்ச்? சேம் பேட்ச் தான். ஏஜ் என்ன இருக்கும்? ஜாஸ்தி ஃபீமேல் தான் இருக்கும் இதில். ஜாஸ்தி ஃபீமேல் தான் இருக்கும். மேல்லாம் பார்ட்டிஷன் பண்ணி. ஆமாம். மேல் அப்பப்போ அக்ரெசிவாக இருக்குன்னு பார்த்து மேலாக ஃபீமேலான்னு பார்த்துட்டு மேலுன்னா எடுத்துரும். ஃப்ளாட் பண்ணி விரட்டுறப்பே பார்த்து ஒரு பார்ட்டிஷன் பண்ணிட்டு. ஆமாம். இதை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து பிரைன் ஸ்ட்ரீம் போடுங்க. அதுக்கப்புறம் என்ன போடுவீங்க? பிரைன் ஸ்ட்ரீம் ஒரு 1.5 மந்த் வரைக்கும் போடும். அது வரைக்கும் பிரைன் ஸ்ட்ரீம்? ஆமாம். ஆனால் வந்து 1 மந்த்துக்கு அப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு இலார்வல் எல்லாம் சின்ன பீஸ் பில்லட் சொன்னீங்க. லைஃப் ஃபீட் வேற எதுவும் இல்லை. அப்போ பிரைன் ஸ்ட்ரீம்க்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக பில்லட் தான்? பில்லட் தான். அதில் மொயினா வந்து ஸ்டார்ட் ஆனதுலேருந்து மொயினா தான் ஜாஸ்தி போடும். ஓகே. மொயினா சாப்பிட ஆரம்பிச்சுன்னா அதிகமாக மொயினா போடும். மொயினா பிரைன் ஸ்ட்ரீம் பதிலாவா? ஆமாம். லைஃப் ஃபுட் இதெல்லாம் மொயினா செட்டப்பா? ஆமாம். மொயினா எடுத்து காட்டுறீங்களா? ஓகே. மொயினாக்கு என்ன ஃபீடு போடுறீங்க? ஈஸ்ட் போடும், இல்லைன்னா இலார்வல் கூட கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுட்டிங்கன்னா அதுலேருந்தே வரும். இலார்வல் போடுறப்ப இந்த ஈஸ்ட் போகிற அளவுக்கு பூச்சி வருமா? வருது. இலார்வல் போட்டால் என்ன அட்வான்டேஜ்னா அதை அப்படியே நம்ம தூக்கிட்டு டைரெக்டாக கூட ஃபீட் பண்ணலாம். ஈஸ்ட்ன்னும் போது நம்ம கொஞ்சம் நேரம் வச்சு ஃபில்டர் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். இலார்வல்லே மொயினா சாப்பிடுதா? ஆமாம். அது என்ன கிரீன் வாட்டர் செட்டப்பா? இல்லை, கிரீன் வாட்டரில் வந்துட்டு மொயினா கல்ச்சர் பண்ணுறது, அதனால டைரெக்டாக நம்ம ஃபீட் பண்ணலாம். இந்த ஈஸ்ட் வாட்டர் டைரெக்டாக போட முடியாதனால வேலையை மிச்சம் பண்ண பார்க்குறீங்க. ஆமாம், செலவும் கம்மி தான். அது போட்டு வச்சிங்கன்னா அது பாட்டு வந்துட்டே இருக்கும். ஆமாம், நம்ம ஈஸ்ட் தினமும் போட்டு கல்ச்சர் கிராஷ் ஆகும். ஆமாம், இது கிராஷ் ஆகாது, ரொம்ப நாள் நிற்கும். பட் ஆனால் கல்ச்சர் அந்த அளவுக்கு வராது. அதிகமா வரும் இருக்கிறதுல. என்னன்னா ஏதாவது மீன் ஆக்டிவ் இல்லைன்னா நம்ம இந்த டேங்க்ல செட்டப் பண்ணதுனால அந்த ஃபிஷ்ஷை டைரக்டா இதுல போட்டுக்கலாம். உடம்பு சரியில்லாத மீன் அப்படியே விட்டுருவீங்க? ஆமா. ஈவன் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ ஆக்டிவ் இல்லைன்னா நம்ம டைரக்டா அந்த டேங்க்ல இருந்து எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு டப்பில் போட்டு வச்சிங்கன்னா அது ஈஸியா ரெடி ஆகிடும். 2-3 நாள்ல ஃபுல்லா ஹீல் ஆகி ஹெல்த்தி ஆகிடும். அதனால தான் இந்த மாதிரி வச்சிருந்தது. ஏன்னா ஈஸ்ட் போடுற டேங்க்ல டைரக்டா போடல. எனக்குமே உடம்பு சரியில்லாத எல்லா மீனுமே வந்து மொயினா ஃபீட் பண்ணி தான் ரெக்கவர் பண்ணுவேன். நல்லா ரெக்கவர் ஆயிடுங்க. சரி பிரதர், உள்ள போய்ட்டு அப்படியே ஃபிஷஸ் பார்ப்போம். ஓகே. இது டேங்க் இந்த பிரீடிங் செட்டப் பண்ணிருக்கீங்களா? ஆமா. என்ன போட்டுருக்கீங்க? இங்க மேல சாமரை போட்டுருக்கீங்களா? மேம்பா இருக்கு. இது ரெட் சாமரை. ஓகே. ரிலீஸ் பண்ணாம இருக்கறதுனால ஜாலியா இப்படி தூக்குறீங்க. ஆமா. ரிலீஸ் பண்ணாம மூவ் பண்ண மாட்டீங்களா? இல்ல. ரிலீசிங் சாட்டர்டே சண்டேஸ் தான் ப்ரீடிங்க்கெல்லாம் நான் வச்சிரும். எக் லேயிங் அன்னைக்கு பண்ற மாதிரி. ஆமா. இல்ல அது வரைக்கும் கொஞ்சம் இன்ட்ரோ듀ஸ் பண்றேன். அது சாமுரை தான், ரெட் சாமுரை தான். ஓ, ரெட் சாமுரையா? ஆமா. உங்க ஹோம் பிரீடா? இது ஹோம் பிரீட் இல்ல, நான் வெளியில இருந்து வாங்குனது தான். ரெட் சாமுரை சேலுக்கு வேற எதுவும் இல்ல அப்பனா? இல்ல, அது நம்ம ஊர்ல இருக்கிற ஃபார்ம்ல வந்துட்டு அரௌண்ட் 2 months ஆகுது. இன்னொரு 1 month 1.5 month 2 months ஆயிடும் ரெடி அதுக்கு. இது பிளாக். ஓகே. பாருங்க, உங்களுக்கு அட்டகாசமா எடுத்து வச்சு பிரீட் பண்றீங்க. அது இயர் ஒயிட்டா இருக்கிற டைப். இது எத்தனை நாள் இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணி வச்சிருக்கீங்க? இது இப்போ அப்பப்போ கொஞ்சம் போயிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவானுங்க, எப்பயுமே இல்லை. அப்போனா அடிப்படாம. நீங்க எவ்வளோ நாள் இந்த மாதிரி வச்சிருக்கீங்கன்னு கேட்குறேன். இல்லை, இந்த தண்ணி எப்படியும் ஒரு 8 நாள் 10 நாள் பிடிச்சி வச்சிடும். 8 நாள் 10 நாள். ஓகே. இப்போ சாட்டர்டே சண்டே எக்லே பண்ற மாதிரி நீங்க ரிலீஸ் பண்ணுவீங்க. ஆமாம். எத்தனை நாள் பார்க்குற மாதிரி ஒன்றா வச்சிருப்பீங்க? எப்பயுமே வைக்கிறது இல்லை, கொஞ்ச நேரம் வச்சுட்டு அது வெளியில வச்சிரும். திருப்பி வெளியே வச்சிரும். ஆமா. ஓகே ஓகே. இப்போ இன்னைக்கு காலையில கொஞ்சம் வச்சிருக்கு, அதுக்கப்புறம் எடுத்துரும். அந்த மாதிரி ஒரு 2-3 days கொஞ்சம் 1 hour 2 hour இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிரும். அந்த மாதிரி அதுக்கப்புறம் எடுத்துருவீங்க. சனிக்கிழமை வரும்போது. ப்ரீடிங் டெக்னிக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது. ப்ரீடிங் நான் எப்பயுமே பண்ணுறது வந்துட்டு இப்போ மார்னிங் தான் பண்ணேன். ஏர்லி மார்னிங் தான் ப்ரீடிங் டெண்டன்சி ஜாஸ்தியாக இருக்கும். அவ்வளோ அக்ரெசிவ் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுறதே மார்னிங் தான் பண்ணுவோம். மார்னிங் கரெக்டாக ஒரு 6 மணிக்கெல்லாம் இருந்துச்சு போட்டிங்கன்னா அது பார்ப்போம் என்ன எப்படி மூவ் உடனே ஸ்டார்ட் ஆகிடுமா? ஆமாம், மார்னிங் இப்போ சண்டேனா சாட்டர்டே நைட் ரிலீஸ் பண்ணுவேன். எனக்கு சண்டே மார்னிங் இல்லை பண்ணுவேன். ஆனால் நைட்டில் வந்து தப்பு என்னன்னா, ஒரு சிலது வந்துட்டு ஃபர்ஸ்ட் எல்லாம் நல்லா மிங்கிள் ஆகிடும், ஆனால் அக்ரெசிவ் ஆகி ஃபிஷ் வந்துட்டு கொஞ்சம் டேமேஜ் ஆகிடும். இதில் வந்து ஃபிஷ்ஷு அந்த ஏர்லி மார்னிங் எனக்கு எப்பயுமே நல்ல ரிசல்ட். அவ்வளோ ப்ராப்ளம் இல்லை. ஒரு 4 o'clock இல்லை, ஒரு 6 o'clock நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு 7 o'clock வரைக்கும் நம்ம வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக ப்ரீட் ஆகுது. அவ்வளோ அக்ரெஷன் இருக்கிறது இல்லை. எடுத்துரும். மேல் எத்தனை நாள் எக் கூடயும் குட்டியும் கூடயும் இருக்கும்? 4-5 days வச்சிரும்.
ஃப்ரீ ஸ்விம் ஸ்டார்ட் பண்ணால் ரிமூவ் பண்ணுறீங்களா? 4 days தான். ஒரு சிலதெல்லாம் வீக்காக இருக்கும், அதை வந்துட்டு நல்லா காப்பாற்றுதான்னு பார்ப்போம். ஒரு சிலது டக்குன்னு சாப்பிட மாதிரி டென்ஸ் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டே எடுத்துரும், மேலையும் ஃபீமேலும் எடுத்துரும். அப்புறம் ஒரு 1 inch 2 inchக்கு தண்ணி கம்மி பண்ணிடும், அது எல்லாமே ஆச் ஆகிடும். இது ரெட் டிராகன் மாதிரி தான் இருக்கும், மேல் டிராகன் மாதிரி பேட்டர்ன். இல்லை மேல் சாம்ராய் தான். சாம்ராய் பேட்டர்ன் தான். இல்லை விடுங்க பரவாயில்ல விடுங்க. சரி பிரதர், உள்ளே போய் பார்ப்போமா? எத்தனை கப்ஸ் இருக்கும் ப்ரோ? இங்கே அரௌண்டு 400 கப்ஸ் இருக்கும். உள்ள கூட இருக்குது ஒரு ரூமு, அது ஃபுல்லாக ஃபிஷ் தான். ஆமாம், ஆக்சுவலாக இதெல்லாமே வந்துட்டு இந்த ஆல்மண்ட் லீஃப் தண்ணியில் தான் வைப்பேன். இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுனால ஃபிஷ்ஷை தெரியணும், ஆமாம் கிளியராக இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் வீடியோ எடுக்க வரேன், க்ளீன்லாம் பண்ணி வைக்கிறீங்க. இதெல்லாம் இம்போர்ட்டடா? இதெல்லாம் இம்போர்ட்டட் தான். என்ன ப்ரைஸிங்ல போடுறீங்க நீமோ OHM பேர்? நீமோ OHM 700 500 above 1000 வரைக்கும், அதுக்கு மேலே போகிறதில்ல. ஆனால் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஃபீமேலும் நல்ல இருக்கிறதுல மேக்ஸிமம் எவ்வளோ ப்ரைஸ்? 1000 தான் மேக்ஸிமம், அதுக்கு மேலே 1-2 ஃபிஷ் தான் சேல் பண்ணிருக்கோம். மேக்ஸிமம் 450, பட் அது குவாலிட்டி வேற. ஆமாம், இப்போ அப்படியே அப்கிரேட் ஆகிட்டீங்க. இது எல்லாம் நீமோ அதே OHM தான்? அதை வச்சுக்கோம். ஆன் ப்ரீடில் வந்து இதிலே வந்துட்டு நான் ஒரு சிலதெல்லாம் ப்ரீட் பண்ணுவோம், அதுக்கு வந்துட்டு 400 தான். 400 தானா? ஆமாம், மேக்ஸிமம் 400 தானே? அதெல்லாம் பேர் 400 தான் போடும். இது எல்லாம் ஹோம் ப்ரீட்? இதெல்லாம் ஹோம் ப்ரீடில் நீமோ கேண்டி OHM எடுத்தது. இன்னும் சைஸ் ஆகணும். எத்தனை மந்த் இருக்கும் ஏஜ்? இதெல்லாம் ஒரு 4 months ஆகுது, 3.5. கலரேஷன் பேட்டர்ன் எல்லாம் காமிச்சிங்க. அந்த மாதிரி பேரண்ட்ல இருந்து வந்ததா? இம்போர்ட்டட் பேரண்ட்ல இருந்து. ஏஜ் வரப்ப அது மாதிரி வரும். இது செகண்ட் பேட்ச். ஃபர்ஸ்ட் பேட்ச் இதோட நல்லா இருந்தது, செகண்ட் பேட்ச் இப்போ இல்ல. இம்போர்ட்டட் பேரண்ட்ல இருந்து வந்த செகண்ட் பேட்சா இல்ல உங்க பிரீட்ல இருந்து வந்த செகண்ட் பேட்சா? இல்ல இம்போர்ட்டட் இதுல இருந்து பேரண்ட் அது செகண்ட் பேட்ச். ஆமா, ஃபர்ஸ்ட் பேட்ச் இன்னும் நல்லா இருந்தது, எல்லாமே ரோஸ்டேல் நல்லா ஹெல்த்தியா இருந்தது. செகண்ட்ல கொஞ்சம் ஒல்லியா இருக்குது. ஃபர்ஸ்ட் பேட்ச்ல என்ன மாதிரி இருந்துச்சு? ஓகே ப்ரோ. இதுல ரோஸ்டேல் வந்திருக்கா? இதெல்லாம் ரோஸ்டேலா தான் இருக்கும். இன்னும் நல்லா அது அந்த ஏஜ் ஆவறப்ப தான். ஆமா பிரிச்சு வந்துரும். இதுல ஃபீமேல்ஸ் வச்சிருக்கீங்க? ஃபீமேல் இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது. மேல் ஜாஸ்தியா இருந்தது. ஆமா மேல் தான் குவாலிட்டி இருந்தது, ஃபீமேல் கொஞ்சம் செலோஃபைனா இருந்தது. ஓகே. ப்ரீட் பண்றப்போ உங்களுக்கு மேல் கவுண்ட் தான் அதிகமா இருக்கா? அப்படியே இல்லை, ஒரு சில லக்கு தான். கரெக்டா மேல் ஃபீமேல் வந்தீங்கன்னா ஓகே தான். இப்போ அந்த மாம்பா பார்த்தீங்கன்னா எல்லாமே மெயிலா வந்திருந்தது, ஃபீமேல் ஆமாம் ஃபீமேல் கம்மியாக இருந்தது. ரெண்டுமே வந்தால் தான் பேரா விற்கும்போது தான் நமக்கு ரேட் வரும், இல்லைன்னா கம்மி ரேட். உங்ககிட்ட வர கஸ்டமர்ஸ் மேக்ஸிமம் அப்படி கேட்குறாங்க, பேராவா இல்லை சிங்கிளா? பேரா தான் கேட்குறானுங்க. பேரா தான். ஆமாம், 10 பேரில் ஒரு பேர் தான் வந்துட்டு மெயில் தனியாக போதும்னு சொல்லுவானுங்க. ஆனால் பேரோட கஸ்டமர்ஸ் தான் ஜாஸ்தி. பின்னாடி யாரோ அவங்க கழுத்தை பிடிச்சி அழுத்துறாங்க. இதுதான் இங்கே இருக்கிற ஃபிஷ் எல்லாம் வந்து டேமேஜ் பண்ணுற ஆள். ஓ, அந்த கேர்டேக்கர் மாதிரி இவர் தான் கேர்டேக்கருங்க. நான் போனால் வந்துட்டு எல்லா ஃபிஷ்ஷும் அங்கே இங்கே மாற்றி வச்சிரும், பேரை கரெக்டாக எடுத்து வச்சிருவோம். வரும்போது எல்லாம் அங்கே இங்கே இருக்கும். இது உங்கள் பேட்ச் அப்புறம் எல்லாமே? ஆமாம் ஆமாம். நம்ம இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாமரை மேம்பஸ் பிரீட் பண்ணியிருக்கீங்கன்னா? பண்ணியிருக்கு. இதெல்லாம் ஒரு செகண்ட் தேர்ட் பேட்ச் ஃபோர்த் பேட்சாக இருக்கும். ஓ, இந்த டைம்ல வந்திருக்கா இல்ல லாஸ்டா? நம்பர்ஸ் கம்மி தான், இதெல்லாம் ஒரு 2-3 பேட்ச்ல வந்தது தான். ஓகே. இதுக்கு மெயினா வந்துட்டு இந்த ஐட்டத்துக்கெல்லாம் ரேட் ஜாஸ்தி வருதுன்னா கவுண்ட் கம்மியா இருக்கும். அது போக கலரேஷன் எல்லாத்துக்குமே வருது இல்ல, வந்ததை மட்டும் நம்ம ஸ்பெசிஃபிக்கா எடுத்து வச்சிருக்கோம். மீதியெல்லாம் அந்த அளவுக்கு இயர் வந்துருச்சு. பாடி கலரேஷன் சேஞ்ச் ஆகலாமா இதுக்கு? இல்ல, அது அந்த சாமுராய் பேட்டர்ன்ல தான் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் மாம்பா, இதெல்லாம் சில்வர் இயர் மாம்பாஸ் தான் எல்லாமே லைக் பண்ணுவாங்க. கரெக்டாக சொல்லணும்னா எதை லைக் பண்ணுவாங்கன்னா நீங்கள் ப்ரீடிங் போட்டு வச்சிருக்க பேரண்ட்டு தான். நான் கரெக்டாக கட் பண்ணுருவேன், வீடியோவில் வர ஸ்க்ரீன் அப்பெல்லாம் கட் பண்ணுருவேன், நீ வரமாட்டேன். ஓகே பிரதர்.
இப்போதைக்கு உங்கள் ஸ்டாக் எல்லாமே மேலோட்டமாக காமிச்சாச்சு. இன்னும் வேறு எதனா இருக்கா? இல்லை இல்லை இல்லை, இந்த மாதிரி தான் கீழே எல்லாம் இருக்குது. அங்கே இங்கே ஓகே, இப்போ எனக்கு வாங்குவதற்கு சூஸ் பண்ணணும். நீங்கள் எடுங்க, எது வேணாலும் எடுங்க, யுவர் சாய்ஸ். முடிஞ்ச அளவுக்கு மேலோட்டம் எல்லாமே பார்த்துருக்கோம். நிறைய கட் பண்ணி தான் எடுத்திருக்கோம். எப்படி ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியலை. ஸோ ப்ரோக்கு வந்து ரெண்டுமே பையனாக வந்துட்டாங்க. பேர் என்ன ப்ரோ? இல்சா. இல்சா இழுக்காமல் சொல்ல முடியாதோ? பரசியா. ஓகே. ஸோ ப்ரோ கிட்ட வந்து ஒரு சில ஃபிஷ்ஷஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ என்னென்னு காட்டுறேன். இது வந்து OHM நீமோ கேண்டி OHM. ஸோ அதில் கலரேஷன் மார்பிள் மாதிரி வந்திருக்கு. இது மேலு. ஓகே, இது அதில் ஃபீமேல். அடுத்த ரெடியாக எடுத்துக்கிறீங்களா? மேம்பா. ஆக்சுவலாக என்கிட்ட இவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது இதுதான், அவரோட ஹோம் ப்ரீட். இது மேல் ஒயிட் ஹேர் மேல். இன்னும் சைஸ் ஆகல. சைஸ் இன்னொரு ஆள். ஓகே. ஸோ 2 பேர் வந்து ப்ரோட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இவரோட கான்டாக்ட் வந்து நான் டிஸ்பிளேல கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அதேமாதிரி ஒரு சேனலும் இருக்குது. ஸோ என்னென்ன சேலுக்கு இருக்குது அப்படின்றத அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ வேணும் அப்படின்றதும் அதை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே.